1952 நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனசங்கம் 3 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் கல்கத்தா பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். பின்னர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புடன் செயலாற்றினார். வலுவான, ஒற்றுமையான, இந்திய தன்மையுள்ள இந்தியாவை விரும்பினார். நாட்டிற்குள்ளேயே தனிக்கொடி, தனிச்சின்னம், தனிச்சட்டம், தனி பிரதம மந்திரி என காஷ்மீர் தனி நாடாக இருந்ததையும், இந்திய குடியரசுத் தலைவரோ பிரதமரோ கூட காஷ்மீர் மாநிலத்திற்குள் பிரதமரின் அனுமதியின்றி, காஷ்மீர் மாநில பிரதமரின் அனுமதியின்றி நுழைய முடியாது என இருந்த நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பாகவும்